ஓம் வாராகி அம்மனே போற்றி போற்றி. ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளித்தர உன் தாய் வாராகி வந்திருக்கின்றேன். இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே. என் அன்பு குழந்தையே, உன்னிடம் முக்கியமான ஒரு விஷயத்தை கூற வந்துள்ளேன். அந்த செய்தியை முழுமையாக கேட்டால் மட்டுமே உன் வீடு செழிக்கும். நீ ஏன் இப்படி செய்தாய் என்று எனக்கு தெரியவில்லை. நீ இப்படி செய்யக்கூடிய ஆள் கிடையாது. ஆனால் இப்பொழுது உன் குலதெய்வத்தை வீட்டை விட்டு வெளியே செல்லப் போகின்றது. இனி இதை கேட்காமல் நீ தாமதப்படுத்தி கொண்டிருந்தால் இந்நேரத்தில் உன் குலதெய்வம் உன் வீட்டை விட்டு வெளியே சென்றிருக்கும். நீ ஏதோ ஒரு அலட்சியத்தால் செய்த தவறு. அதனால் உன் குலதெய்வம் கோபித்து உன் வீட்டை விட்டு வெளியே சென்றால் நீ என்ன உனக்கு ஆகும் என்று உனக்கு தெரியுமா? இல்லை, தெரியாதோ? ஆனால் எனக்கு நன்றாக தெரியும். எத்தனை இஷ்ட தெய்வங்கள் இருந்தாலும் உன் குலதெய்வம் என்பது ஒரு குலத்திற்கே முக்கியமான ஒன்று. அந்த குலதெய்வத்தின் கண்ணுக்குள் இல்லை என்றால் அந்த குடும்பத்தின் நிலை மோசமாக மாறிவிடும். குலதெய்வத்தை எவனொருவனாக இருந்தாலும் அந்த குலதெய்வம் மனம் குளிரும்படியும் அந்த தெய்வத்தின் தன் வசப்படுத்தி கொள்ள வேண்டும். தெய்வத்தின் பார்வை இருக்கும் வீடு ஒரு கோவிலாக இருக்கும். அந்த குலதெய்வத்தின் கண்ணுக்குள் இல்லாவிட்டால் அந்த குடும்பத்தின் நிலை மிக மோசமாக மாறிவிடும். குலதெய்வத்தை எவன் ஒருவனாக இருந்தாலும் அந்த தெய்வம் மனம் குளிரும்படி இருந்தால் அந்த தெய்வம் தன் வசப்படுத்தி கொண்டால்தல் வேண்டும். குலதெய்வத்தின் பார்வை இருக்கும் வீடு எப்படி இருக்கும் தெரியுமா? கோவிலாக இருக்கும். அது உனக்கு கிடைப்பதால்தான். அதன் காரணமாக அது உன் வீட்டில் புகுந்து குலதெய்வத்தை வெளியே துரத்த திட்டம் போட்டு கொண்டிருந்து அந்த காரியத்தை உன்னை வைத்தே செய்ய முடிவு செய்து விட்டார்கள். அதன் காரணமாகத்தான் நான் உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கின்றேன். சற்று நீ தாமதித்து இருந்தால் உன் குலதெய்வத்தை உன் வீட்டை விட்டு வெளியேற்றியிருப்பார்கள். அப்படி உன் குலதெய்வத்தை வெளியேற்றியிருந்தால் திரும்பவும் குலதெய்வத்தை வீட்டுள் வர வைப்பது மிகவும் கடினமான செயலாகும். அப்படி ஒரு விஷயம் உன் இல்லத்தில் நடந்ததின் காரணம்தான் உன் குலதெய்வத்தின் மீது அப்படி ஒரு விஷயம் உன் இல்லத்தில் நடந்ததின் காரணத்தினால்தான் உன் குலதெய்வம் உன் மீது கோபத்தில் நின்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது குலதெய்வத்திற்கு எதை செய்ய வேண்டுமோ அதை தாமதமின்றி செய்துவிடு. எப்பொழுது செய்கின்றேன் என்று நீ கூறினாயோ அப்பொழுதே செய்துவிடு. இல்லை என்றால் குலதெய்வம் வந்து உன்னிடம் ஏதாவது அதை செய் இதை செய் என்று கேட்டிருக்கிறதா? நீயேதானே சென்று உன் குலதெய்வத்தின் முன் நின்று நான் இதை செய்கின்றேன் என்று வேண்டினாய். உன் விருப்பத்துடன் தானே வேண்டினாய். அதனால் நீ செல்லும்போது அதை ஏற்க உன் குலதெய்வம் தயாராகி விட்டது. அதை கொடுக்காமல் விட்டால் அது உனது தவறு அல்லவா? அதற்கு உன் குலதெய்வம் உன் முன்னில் எப்பொழுது செய்ய வேண்டும் என்று கூறினாயோ அப்பொழுதே செய்துவிடு. இல்லை என்றால் குலதெய்வம் வந்து உன்னிடம் இதை செய் என்றும் எப்பொழுது கேட்பதில்லை. நீ யாகத்தானே உன் குலதெய்வத்திடம் நின்று இதை செய்கிறேன் என்று வேண்டினாய். விருப்பத்துடன் நீ சொல்லும்போது அதை ஏற்று உன் குலதெய்வம் தயாராகி விட்டது. அதை கொடுக்காமல் விட்டால் அது உன்னுடைய தவறுதானே அல்லவா? அதற்கு உன் குலதெய்வம் உன்னை முதலில் எச்சரிப்படுத்தும். உன் நினைவில் அதை கொண்டு வர செய்யும். பிறகு உன் வீட்டை விட்டும் உன்னை விட்டும் அது வெளியே சென்றுவிடும். உன் குலதெய்வத்தின் மனதை புரிந்து கொள். நீ ₹1 சூடம் வாங்கி ஏற்றிப்பார், மனம் குளிரும். உன் குலதெய்வம் மட்டுமல்ல, உன் இஷ்ட தெய்வங்கள் யாராக இருந்தாலும் அவர்களின் மனமும் குளிர்ந்து விடும். அது வேண்டும் இது வேண்டும் என்று எந்த தெய்வங்களும் உன்னிடம் கேட்பதில்லை. நீயாகத்தானே சென்று பிறகு ஏன் செய்யாமல் இருக்கின்றாய்? நீ செய்யாமல் இருப்பதால் தானே தெய்வங்களின் கோபங்களை பெற்று கொள்கின்றாய். இனிமேலாவது தெய்வங்களிடம் வேண்டும் பொழுது கவனமாகவும் மனம் மறந்துவிடாத அளவிற்கும் பயபக்தியுடனும் மன உறுதியாகவும் வேண்டிக்கொள். நீ ஒரு வேண்டுதலை வைத்தால் அதை நிறைவேற்றித் தருவது அந்த தாயின் பாடு.
அதே நீ வேண்டுதல் வைத்தால் அது உன்னுடைய பாடுதானே. அதனால் செய்யும் என்று சொன்னால் அதை செய்ய வேண்டிய நேரத்தில் சரியாக செய்துவிடு. நீ என்ன வேண்டுதலையும் எந்த குறையுமின்றி செய்து முடி. அப்பொழுதுதான் இந்த மாதிரியான தருணங்களை தவிர்த்துவிட முடியும். எப்படியோ நீ இதை கேட்டுவிட்டாய். உன் தெய்வத்திடம் நான் பேசி உன் வீட்டில் அமர நான் செய்கின்றேன். அதற்கு நான் உறுதுணையாக இருப்பேன். நீ இதை அலட்சியப்படுத்தி இருந்தால் நான் உன்னையும் அலட்சியமாக விட்டிருப்பேன். எப்படியோ நீ என்னை அலட்சியப்படுத்தாததனால் இனிமேல் இப்படிப்பட்ட அலட்சியாக இருக்காதே. நீ எதை செய்ய வேண்டும் என்று வேண்டினாயோ அதை சரிவர செய்துவிடு. எத்தனை தடைகள் வந்தாலும் அதையெல்லாம் துடைத்துவிட்டு நீ சென்றுவிடு. செய்ய வேண்டியதை சரியான நேரத்தில் செய்தால் உன் குலதெய்வத்தின் மனம் சீரும் சிறப்புமாக உன்னை வாழ செய்வார். அப்பொழுதுதானே உன்னை சீரும் சிறப்புமாக உன் குலதெய்வம் பார்த்து கொள்ளும். அப்பொழுது உன் குலதெய்வத்தை நான் தடுத்து அமர செய்து விட்டேன். உன் வீட்டை விட்டு உன் குலதெய்வம் இனி போக நினைக்காது. ஆனால் நீ இனிமேல் இந்த தவறை மீண்டும் செய்ய நினைக்காதே. இனி எதற்காகவும் கவலைப்படாதே. நீ தெரியாமல் செய்த தவறை நான் அறிந்ததால் மட்டும்தான் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். இனி இப்படி நடக்காமல் நீ பார்த்துக்கொள். எல்லோருக்கும் நல்லதை நினைக்கும் உனக்கு நல்லதை மட்டும் நடத்தி தரப்போகின்றேன். ஓம் வாராகி அம்மனே போற்றி போற்றி. ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி.